வந்துச்சுன்னு சொன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஆஃப் யானும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து ஜவுளித்துறை சீராகும்ங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. இல்ல, அதாவது வந்து கடந்த 3-4 ஆண்டுகளா பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மின் வாரியம் வந்து நல்ல முறையா எவாக்குவேஷன் பண்றாங்க. அதுல வந்து எந்த விதமான குறையோ இதோ கிடையாது. அது தமிழக மின்சாரத்துறை அமைச்சராகட்டும் சரி, டான்ஜெட்கோ ஆகட்டும் சரி, அவர்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள். எவாக்குவேஷன் நல்ல முறையா நடக்குது. நாம கோரிக்கை வச்சது வந்து சைமா தலைவர் அவங்க சொன்னது போல 3 கோரிக்கைகள். ஒன்று, அந்த இது எவாக்குவேஷன் வந்து, அதாவது பேங்கிங் ஃபெசிலிட்டி வந்து மார்ச் 2020 வரைக்கும் வச்சிருக்காங்க. 2020 வரைக்கும், மார்ச் வரைக்கும் இருக்கு. அதை நீட்டிச்சு கொடுங்க. ஏன்னா அதுதான் வந்து தமிழ்நாட்டிற்குரிய நூற்பாலைகளை காப்பாற்றும்ங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதனாலதான் வந்து நம்மளால வந்து மற்ற மாநிலத்தின் நூற்பாலைகளோட போட்டி போட முடியுதுங்கிறது அது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அதை செய்து கொடுங்க. இரண்டாவது, 30 ஆண்டுகளோ 25 ஆண்டுகளோ தாண்டிய காற்றாலைகளை மாற்ற வேண்டும்னு டான்ஜெட்கோ கேக்குது. அதுக்கு வந்து நல்லா ஓடிட்டு இருக்கிற காற்றாலைகளை மாற்றாதீங்க, அது தொடர்ந்து இயங்குவதற்கு வழி செய்து கொடுங்கன்னு கேட்கிறோம். அந்த 1 மெகாவாட்டுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து கேப்டிவ் பவர் இதுக்கு வச்சுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க, டான்ஜெட்கோ சொல்லுது. அதுக்கு நாம் என்ன ரிக்வெஸ்ட் பண்றோம்னா, நூற்பாலைகள் ஓட்டுறதெல்லாம் 1 மெகாவாட்டுக்கு கீழே தான் இருக்கு. நூற்பாலைகளை காப்பாற்றுவதற்காக அந்த 1 மெகாவாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்டிவ் கன்சம்ஷனையும் நீங்க பர்மிட் பண்ணணும்னு நம்ம கேட்கிறோம். இப்போ அதான் அவங்க இப்ப சொன்ன மாதிரி இப்ப வந்து பருத்தி நூல் தான் ஏற்றுமதியில ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கமாடிட்டி. அதாவது ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொன்னாங்க, டெக்ஸ்ப்ரோசில் தலைவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு மாதத்திற்கு 60 மில்லியன் 100 மில்லியன் கேஜிஸ் மாசம் நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து 60 மில்லியன் கேஜிஸ் தான் மாசம் போகுது. அப்ப 35% நம்மளுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து ஜூன் ஜூலை 2 மாசத்தை நீங்க பார்த்துட்டாலும் இந்த வீழ்ச்சி தொடர்ந்து இருக்கு. அப்போ அந்த பருத்தி நூல் ஏற்றுமதிக்கான சலுகை வந்து மத்திய அரசு வழங்கினால்தான் மீண்டும் பருத்தி நூல் ஏற்றுமதியை நாம சிறப்பா செய்ய முடியும். அதாவது அதாவதுங்க, இது உலகம் பூரா பொருளாதாரம் பின்னடைவுங்கிறது உலகம் பூரா இருக்கு. அதாவது வந்து நாம இந்தியாவுக்கு மாத்திரம் இல்ல, உலகம் பூராமே இருக்கு. யூரோப் எடுத்துட்டாலும் சரி, யுஎஸ் எடுத்துட்டாலும் சரி, அதுக்கு பல காரணங்கள் உண்டு. சைனா அமெரிக்கா ட்ரேட் வாரு இதெல்லாம் வந்து வேர்ல்டு எக்கானமி கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கு. அப்போ இந்த அறிவிப்புக்கு நாள், இப்ப உதாரணத்துக்கு கேட்கிறேன், இப்ப நான் என்னுடைய நூல் வந்து 100 ரூபா நான் சைனாக்குள்ள கொண்டு போகும்போது சைனா இம்போர்ட்டர் வந்து எனக்கு 3000 ரூபாய் சேர்ந்து கொடுத்தா வாங்க முடியும். ஆனா அதே பாகிஸ்தான் நூல் 100 ரூபாய்க்கு வருது, அவர் 100 ரூபாய்க்கே வாங்கிக்கிறார். சோ அந்த ஏற்றுமதி சலுகை பருத்தி நூலுக்கும் வந்தால் என்ற நூலும் 100 ரூபாய்க்கு போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் நம்மளுக்கு இங்க லோக்கல்ல வந்து பிரஷர் இருக்காது. நூல் ஒரு சீரா இருக்கும், ஏற்றுமதியும் போகும், நூல் தேங்காது. அதனால வந்து எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதே போல பின்னலாடை எடுத்துட்டாலும் சரி, கிளாத் எடுத்துட்டாலும் சரி, அவங்களுக்கு பெரிய டிக்ரீஸ் இல்லை எக்ஸ்போர்ட்ல. அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் டிக்ரீஸ்னாலும் சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. பருத்தி நூல் மாதிரி 35% டிக்ரீஸ் இல்லை. ஸோ அதனால அது நல்லா இருக்கிறதுனால இது சீராயிரும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம்.